எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நாம் நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த எண்ணற்ற பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது. அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம், அதாவது மே மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திருநாள். இன்றைய நாள் சங்கடஹர சதுர்த்தி திருநாள். இந்த சங்கடஹர சதுர்த்தி திருநாளில் இரவு இந்த தீபத்தை எவர் ஏற்றினாலும் அவர்களினுடைய வாழ்வு அப்படியே தலைகீழாக மாறும், செல்வ செழிப்பு உண்டாகும், விரும்பியது நிறைவேறும். நம்மளோட சேனலை ஆரம்பத்தில் இருந்து பார்வையிட்டு கொண்டிருப்பவர்களுக்கு நன்றாக தெரியும், நான் இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லுவேன். இன்னும் சொல்ல போனால், நம்மக்கிட்ட வர எத்தனையோ அன்பர்களுக்கு இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை பற்றி சொல்லி அவர்கள் இந்த விரதத்தை அனுஷ்டித்து நிறைந்த பலன்களை பெற்று சென்றிருக்கிறார்கள். என் கண்ணெதிரில் அப்படி நான் நிறைய பேரை பார்க்குறேன். ஏன்னா விரதங்களிலேயே மிக உயர்வான விரதம் ஏகாதசி விரதம் என்று சொல்லுகிறோம். இந்த ஏகாதசி விரதம்ங்கிறது அதனுடைய விரத முறைகள், கட்டுப்பாடுகள் ஆகியவை கொஞ்சம் விதிமுறைகளுக்கு உட்பட்டதாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். பட் சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை ஒரு சின்ன குழந்தை கூட இருக்கலாம். சிறிய சிறிய தவறுகள் விரதங்களிலே நிகழ்ந்தாலும் கூட அந்த தவறுகள் மன்னிக்கப்பட்டு விநாயகரின் முழு அருளும் அவர்களுக்கு கிடைக்கும். அதனால தான் இதை அனைவரும் அனுஷ்டிக்கிற விரதமாகவும், மற்றும் இதை அனுஷ்டிக்கும் அத்துணை பேருக்கும் பலன் கிடைக்காமல் போனதே கிடையாது. சார், நான் அந்த பூஜை செஞ்சேன் சார், நான் அந்த பரிகாரம் செஞ்சேன் சார், எனக்கு பலன் கிடைக்கல சார் அப்படின்னு சங்கடஹர சதுர்த்தியை நீங்கள் சொல்லவே முடியாது. சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டித்தால் உங்களுக்கு பலன் உண்டு. இது யாராலும் மறுக்கவே முடியாது. குருமார்கள் கூட இதை மறுக்க முடியாது. இன்னும் சொல்லணும்னா, வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கங்களில் இருக்கிற தடைகளை நீக்க முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை வழிபடுவது அவசியம். ஆக்சுவலாக மனிதனுடைய வாழ்க்கையில் எதை தொடங்கினாலும் முதல்ல விநாயகரை கும்பிட்டு தொடங்குகிறோம். ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும் விநாயகர் பூஜை ரொம்ப முக்கியமாக செஞ்சுண்டு அதுக்கப்புறமேட்டு அந்த செயலை தொடங்குகிறோம். ஏன்னா விநாயகரை முழு முதற் கடவுள் என்று சொல்லுகிறோம். கடவுள்களுக்கெல்லாம் முதன்மையான கடவுள் விநாயக கடவுள். அவரை வழிபடுவது என்பது அனைத்து கடவுள்களையும் வழிபடுவதற்கு சமம். நீங்கள் விநாயகரை வழிபடாமல் எந்த பூஜைகள் செய்தாலும் அது நிறைவு பெறாது. எப்பேற்பட்ட யாகங்கள் செய்தாலும் அது நிறைவு பெறாது என்று சாஸ்திரம் உங்களுக்கு கூறுகிறது. சார், நான் அந்த தெய்வத்தை வணங்குறேன் சார், நான் இந்த தெய்வத்தை வணங்குறேன் சார். நீங்கள் எந்த தெய்வங்களை வேண்டுமென்றாலும் வணங்கி கொள்ளுங்கள். முதலில் விநாயகருக்கு ஒரு நமஸ்காரம் செய்துவிட்டு அதன் பிறகு உங்களுக்கு பிடித்தமான பூஜையோ தெய்வங்களையோ வணங்குங்கள். இதுதான் சாஸ்திரம் சொல்லும் விதி. இதில் விநாயக பெருமாளினுடைய பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா விநாயக சதுர்த்தியாக ஆவணி மாதம் வரும். ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவோம் எல்லோருமே. இந்த சதுர்த்தி திதி அப்படிங்கிறது விநாயகருக்கு ரொம்ப விசேஷம். இந்த சதுர்த்தியில் 2 வகையான சதுர்த்திகள் இருக்குது. வளர்பிறை சதுர்த்தி மற்றும் தேய்பிறை சதுர்த்தி. அதாவது அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய சதுர்த்தியை நாம் வளர்பிறை சதுர்த்தி என்று சொல்லுகிறோம்.
பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய சதுர்த்தியை தேய்பிறை சதுர்த்தி என்று நாம் சொல்லுகிறோம். அதாவது நான்காவது திதியை நாம் சதுர்த்தி திதியாக சொல்கிறோம். அமாவாசையோ பௌர்ணமியோ முடிந்து நான்காவது வரக்கூடிய திதியை நாம் சதுர்த்தி திதி என்று சொல்லுகிறோம். இதில் பௌர்ணமிக்கு பிறகு வரும் அந்த நான்காவது திதியை தேய்பிறை சதுர்த்தி என்றும், இதையே நாம் சங்கடஹர சதுர்த்தியாகவும் அனுஷ்டிக்கிறோம். அது என்னங்க சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னா, சங்கடஹர சதுர்த்தி, சங்கடம் ஹரனா அழித்தல் அப்படின்னு அர்த்தம். சங்கடங்களை அழிக்கும் விரதம் சதுர்த்தி விரதம், அதான் சங்கடஹர சதுர்த்தின்னு அர்த்தம். இந்த சங்கடஹர சதுர்த்தினால ஏன் மிக மிக விசேஷமான நாள் என்று சொல்லுகிறோம் என்றால், அன்றைய நாள்தான் சந்திரனினுடைய சாபம் நீங்க பெற்ற நாள். இந்த கதை உங்களுக்கு தெரியும். விநாயகரை காண சந்திரர் வருகிறார். விநாயகரின் தோற்றத்தை பார்த்து அவரை கேலி செய்கிறார். அதன் பொருட்டு விநாயகரினுடைய சாபத்தால் சந்திரன் அவருடைய பொலிவினை இழக்கிறார். அந்த நாள் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசைக்கு முடிந்து வரும் வளர்பிறை சதுர்த்தி. அப்போதான் சந்திரன் பொலிவிழக்கும் நாள், அதாவது சாபம் பெறும் நாள். சந்திரனினுடைய 27 மனைவிகளும் விநாயகரை நோக்கி கடுமையான விரதம் இருப்பதின் காரணமாக அவர்களினுடைய கோரிக்கைக்கு இணங்க விநாயகர் சந்திரனுடைய சாபத்தை நீக்குகிறார். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த தேய்பிறை சதுர்த்தி, அதாவது பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய சதுர்த்தி. சந்திரனின் சங்கடம் நீங்கிய நாள் என்பதால் இந்த பௌர்ணமிக்கு பிறகு வரும் நான்காவது திதியை சங்கடஹர சதுர்த்தி என்று சொல்லுகிறோம். இந்த நாளில் சந்திரன் ஒரு வரத்தினை விநாயகரிடத்தில் கேட்கிறார். இந்த நாளில் எவர் விரதம் இருந்தாலும் அவர்களுக்கு தாங்கள் வேண்டிய வரங்களை அளிக்க வேண்டும் என்று கேட்கிறார். அதன் பொருட்டே விநாயகரும் இந்த நாளில் என்னை நோக்கி விரதம் இருப்பவர்களுக்கு, அதாவது சங்கடகர சதுர்த்தி விரதம் இருப்பவர்களுக்கு அனைத்து க்ஷேமங்களையும் வழங்குகிறேன் என்று வரத்தினை வழங்குகிறார். சார், ஆக்சுவலாக இந்த அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்பிறை சதுர்த்தியில் சந்திரன் சாபம் பெற்ற நாள் என்பதனால அந்த நாளில் சந்திரனை பார்க்குறச்சே அது குற்றமாக கருதப்படுகிறது. கண்ணபிரானே அந்த நாளில் சந்திரனை பார்த்து வீண் பழிக்கு ஆளானார். அதனால தான் வளர்பிறை சதுர்த்தியை பார்க்கக்கூடாது என்று சொல்லுவோம். ஒருவேளை பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னால் அந்த சாபம் நீங்க, அந்த குற்றம் நீங்க. இந்த தேய்பிறை சதுர்த்தியில், அதாவது சங்கடஹர சதுர்த்தியில் சந்திரனை பார்த்தீங்கன்னா அந்த குற்றமும் பழியும் சாபமும் நீங்கும். சரிங்களா சார்? இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி சார், இந்த நாளில் எப்படி வழிபாடு செய்யலாம்? ஏன்னா விசேஷமான செவ்வாய்க்கிழமையை சங்கடகர சதுர்த்தி தாங்கி வருகிறது. சங்கடகர சதுர்த்திக்கும் செவ்வாய்க்கிழமைக்கும் நிறைய விசேஷம் இருக்கிறது. திட்டத்திட்ட உங்களுடைய விரதத்தின் பலனை பன்மடங்கு உயர்த்தி தரும் இந்த செவ்வாய்க்கிழமை சங்கடகர சதுர்த்தி. அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விநாயகரோட வழிபாடு இந்த சங்கடகர சதுர்த்தியில் எப்படி நான் செய்யணும்னு சொல்கிறேன். ரொம்ப எளிமைங்க. இன்று ஒரு வேளை உணவினை தவிர்த்து இரவு விநாயகர் ஆலயம் சென்று விநாயகரை வழிபட்டு, அவருக்கு இன்றைக்கி அபிஷேகங்கள்லாம் நடைபெறும். பால், பஞ்சாமிர்தம், நெய், தயிர் போன்ற திரவியங்களால் விநாயகருக்கு அபிஷேகத்தை செய்வாங்க. பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அபிஷேகங்களில் கலந்துக்கணும். சங்கடகர சதுர்த்தி நாளன்று விநாயகருக்கு செய்யப்படும் அபிஷேகங்களை பார்த்தாலே நம்முடைய கர்ம வினைகள் நீங்கும். இப்படி அந்த அபிஷேகங்களை கண்குளிர பார்த்த பிறகு சந்திரனை நீங்கள் தரிசனம் செய்ய வேண்டும். இவ்வாறு சந்திரனை தரிசனம் செய்த பிறகு உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் உணவினை எடுத்துக்கொண்டு சங்கடகர சதுர்த்தி விரதத்தை நிறைவு செய்யலாம். அருகம்புல் மாலை, வெள்ளிருக்கன் மாலை ஆகியவையை சந்திரனுக்கு சாற்றி வழிபாடு செய்வது கூடுதலான சிறப்பு.
பொதுவாக இந்த சங்கடஹர சதுர்த்தி நாளில் எவரெல்லாம் விரதம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தடைகள் சிரமங்கள் ஆகியவை நீங்கும், ஆரோக்கியம் நீங்கும், சிக்கல்கள் விலகும், நிம்மதியும் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் உண்டாகும். சரிங்களா? இப்போ நான் முன்னாடி சொன்னேன், செவ்வாய்க்கிழமையில் வர சங்கடஹர சதுர்த்தி மிக மிக அபார சக்தி வாய்ந்தது, ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை பற்றி அன்னை பார்வதி தேவிக்கு விநாயகர் தான் எடுத்துரைக்கிறார். அன்னை பார்வதி தேவி இந்த விரதத்தை பற்றி தேவர்களுக்கு எடுத்துரைக்கிறாள். தேவர்களில் அசுரர்களில் நம்ம சொல்லணும்னா இந்திரன், சிவன், ராவணன் ஆகியோர்கள் கூட இந்த சங்கடஹர சதுர்த்தியை விரதமாக அனுஷ்டித்து விநாயகரினுடைய பலன்களை அருளினை பெற்றதாக சாஸ்திரம் சொல்லுகிறது. ராமாயணத்திலே ஹனுமன் இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதமிருந்த பயனால்தான் சீதையை கண்டார் அப்படிங்கிறதும் சாஸ்திரம் கூறும் சத்தியமான உண்மை. மட்டுமில்லாமல் தமயந்தி நலனை அடைந்ததும் கூட, அகலிகை கௌதமரை அடைந்ததும் கூட இந்த விரதத்தின் மகிமையில்தான் என்றும் சாஸ்திரம் சொல்லுகிறது. சரிங்க, பார்வதி தேவி இந்த விரதத்தை பற்றி தேவர்களுக்கு சொன்னார்கள். நம்மளோட மனிதர்களுக்கு, நாம் பிறக்கலையா, நம்மளுக்கு இந்த விரதத்தினுடைய மகிமைகள், இந்த விரதத்தை எப்படி அனுஷ்டிக்க வேண்டும் என்பதை பற்றி யாருங்க சொன்னா அப்படின்னா சாக்ஷாத் முருகப்பெருமான் தான் சொல்கிறார். முருகக்கடவுள் இந்த சங்கடஹர சதுர்த்தியை பற்றியும், இந்த சங்கடஹர சதுர்த்தியின் விரதத்தின் மகிமைகளை பற்றியும், எப்படி இந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்பதை பற்றியும் முருகன் முனிவர்களுக்கு உபதேசிக்கிறார். அதன் பொருட்டு முனிவர்கள் மனிதகுலம் பயனடைய வேண்டும் என்பதற்காக அனைத்து மனிதர்களுக்கும் இந்த விரதத்தை பற்றி அனுஷ்டிக்கிறார்கள். அதன் பொருட்டு தான் நாம் இன்னைக்கு இந்த விரதத்தை பற்றி பேசுகிறோம். எல்லாரும் விரதமும் இருந்து விநாயகரின் அருளை பெறுகிறோம். ஆக மனிதர்கள் சேமமாக இருக்கணும்னு முருகனே இந்த விரதத்தை சொன்னார் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி விரதங்களில் உயர்ந்தது ஏகாதசி விரதம் என்று சொன்னேன். ஆனால் சங்கடஹர புராணம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, எல்லா விரதங்களிலும் காட்டிலும் மிக உயர்வான விரதம் இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதம் என்று சொல்லுகிறது. மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்கள் இந்த விரதத்தை அனுஷ்டித்ததாகவும் சொல்லுகிறார்கள். அவருடைய அஞ்ஞான காலத்திலே கண்ணபிரானே பஞ்சபாண்டவர்களிடத்திலே இந்த விரதத்தினுடைய மகிமையை பற்றி கூறி இந்த விரதத்தை அனுஷ்டிக்குமாறு அறிவுரை கூறி அதன்படி அவர்கள் அனுஷ்டித்ததனுடைய பலனால்தான் அவர்கள் பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய முடிந்ததாகவும் சாஸ்திரம் சொல்லுகிறது. சரிங்களா? அதே மாதிரி இந்த சங்கடகர சதுர்த்தியை நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். அதே விசேஷ பலன்களை அடைஞ்சாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அதன் பொருட்டு நீங்கள் ஒரு வருடம் ஏதாவது ஒரு சங்கடகர சதுர்த்தியை தேர்ந்தெடுக்கலாம். இப்போ இந்த சங்கடகர சதுர்த்தி கூட நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். தேர்ந்தெடுக்கும் சங்கடகர சதுர்த்தியில் இருந்து இப்போ இந்த மாதம் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா இந்த மாதத்திலிருந்து அடுத்த வருடம் இந்த மாதம் வரைக்கும், அதாவது 12 சங்கடகர சதுர்த்திகள் வரும். அதாவது என்ன சொல்லணும்னா, ஒரு வருடம் எவர் ஒருவர் ஸ்ரத்தையோடும் பரிபூரண நம்பிக்கையோடும் விநாயகரை ஒரு வருடம் இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று சேவிக்கிறார்களோ அவர்கள் என்ன கேட்டாலும் என்ன விரும்பினாலும் அதை சாக்ஷாத் அந்த விநாயக பெருமான் அவ்வாறே நிறைவேற்றி கொடுப்பார் என்று சொல்லுகிறது. இது நான் சொன்னது இல்லைங்க. ஏதோ இவன் ஒரு ஆடியோ போடுறாங்க நம்ம கேட்குறோன்னு மட்டும் தயவு செஞ்சு நினச்சிக்க வேண்டாம். இதெல்லாம் சாஸ்திரங்களில் பார்வதி தேவி, முருகன், ஏன் சிவனே இந்த விரதத்தை அனுஷ்டித்தார், அனுமன், கண்ணபிரானே சொல்லியிருக்கார். ஸோ இவ்வளவு பேரினுடைய கூற்று, இவ்வளவு பேரினுடைய வாக்கு பொய்த்தலே ஆகாது. சரிங்களா? ஸோ சங்கடகர சதுர்த்தி யாரும் தவற விடக்கூடாது. ஒரு வருடம் அனுஷ்டித்தால் விரும்பியது கிடைக்கும். சரிங்களா? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகனினுடைய நாள் என்று சொல்லலாம். ஏன்னா நவகிரகங்களிலே
செவ்வாயினுடைய அதிதேவதை முருகப்பெருமான். அவரினுடைய ஒரு கிழமைதான் இந்த செவ்வாய்க்கிழமை. பொதுவாகவே சொல்லுவோம், அதாவது முருக கடவுளை வழிபடுறோம் அப்படின்னு சொன்னால் செவ்வாயில் வழிபடுங்க, செவ்வாய்க்கிழமை வழிபடுங்கன்னு சொல்லுவோம். இந்த செவ்வாய்க்கிழமைக்கு அவ்வளோ விசேஷம். சாட்சாத் அந்த முருகனே இந்த சங்கடகர சதுர்த்தியை பற்றி உபதேசம் செய்தார் என்பதால் இந்த சங்கடகர சதுர்த்தி அவ்வளவு விசேஷம். எண்ணிலடங்கா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு சங்கடகர சதுர்த்தியாக இது இருக்கிறது. இந்த நாளிலே விநாயகரை வேண்டி வீட்டில் தீபம் ஏற்றுவது சிறப்பு. அதில் நான் ஒரு தீபம் சொல்கிறேன், மிக மிக மகத்தான பலன்களை கொடுத்து சங்கடகர சதுர்த்தி நாளில் வறியவரையும் பணக்காரராக மாற்றும் ஒரு இலை தீபத்தை பற்றி நான் சொல்கிறேன். அதாவது ஒவ்வொரு தெய்வங்களும் ஒவ்வொரு விருட்சங்களிலே குடிகொண்டிருப்பார்கள். மகாலட்சுமி தாமரையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம், மல்லிகை பூவில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறோம், மருதாணியில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறோம், சரஸ்வதி வெள்ளை தாமரையில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களையும் ஒவ்வொரு விருட்சங்களோடு தொடர்பு படுத்தி சொல்லுகிறோம். அதன்படி விநாயகர் செம்பருத்தி செடியில் இருப்பதாக சாஸ்திரம் சொல்லுகிறது, ஐதீகம் சொல்லுகிறது. விநாயகர் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி செடியில் இருக்கிற மாதிரி. செம்பருத்தி பூவை வச்சு விநாயகரை அர்ச்சனை பண்ணி கும்பிட்டோம்னா திட்டத்திட்ட விநாயகரை நீங்கள் 100 வருடங்கள் வழிபட்டதன் பலன் கிடைப்பதாக சாஸ்திரம் சொல்லுது. செம்பருத்தி மலரை கொண்டு விநாயகரை அர்ச்சிப்பது அவ்வளவு விசேஷம். அதில் இந்த செம்பருத்தி செடியினுடைய இலை, அதாவது செம்பருத்தி இலை, இந்த செம்பருத்தி இலையை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், எவர் வீட்டில் செம்பருத்தி செடியை நட்டு வைத்து வளர்க்கிறார்களோ, அதாவது நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க, காலையில் எழுந்து வீட்டு வாசல்லிருந்து வெளியே வரச்ச அந்த செம்பருத்தி செடியை பார்க்கும் பொழுது, அதாவது காலையில் முதல் விழிப்பாக அந்த செம்பருத்தி செடியை பார்க்குறச்சே அந்த நாளில் நீங்கள் எதை தொட்டாலும் வெற்றியாகும். சொல்லுவாங்களே, தொட்டதெல்லாம் பொன்னாகுது அப்படிம்பாங்களே, அதை தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் நான் பொதுவாகவே சொல்லுவேன், வீட்டில் செம்பருத்தி செடியை வளருங்க, வீட்டுக்கு முன்னாடி வளருங்க அப்படின்னு சொல்கிறது. பொதுவாக வீட்டுக்கு முன்னாடி செம்பருத்தி செடி இருக்கும் பொழுது வாஸ்து தோஷம் நீங்கி போயிடும். இது வரைக்கும் இல்லை அப்படின்னா கூட இனி வரும் காலங்களில் செம்பருத்தி செடியை நட்டு வச்சு வளருங்க. 5 இதழ்களை கொண்ட சிகப்பு நிற செம்பருத்தி, அதுதான் பார்த்தீங்கன்னா விநாயகர் குடிகொண்டிருக்கும் செம்பருத்தி விருட்சம். இதில் இந்த ஒரே ஒரு செம்பருத்தி இலை மட்டும் இன்று உங்களுக்கு தேவைப்படும். ஒரே ஒரு செம்பருத்தி இலை உங்களுக்கு தேவைப்படும். இந்த செம்பருத்தி இலையை பறித்து எடுத்துகிட்டு வந்து இது நீங்கள் எந்த டைம் செய்யணும்னா, இன்று மாலை நீங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த தீபத்தை வீட்டில் ஏற்றி வச்சுட்டு போகலாம். அல்லது கோயிலில் இருந்து திரும்பி வந்து அதன் பிறகு கூட இந்த தீபத்தை ஏற்றலாம். சார், நான் கோயில் தூரமாக இருக்குது சார், போயிட்டு வந்து சேர்றதுக்குள்ளே 10 மணி ஆகிடுச்சு சார் ராத்திரி அப்படின்னா, போகும்போதே ஏற்றி வச்சுட்டு போயிடுங்க. 6 மணிக்கு மேலே தான், 5 மணிக்கு மேலே கூட ஏற்றலாம், தவறு ஒன்றும் இல்லை. ஏன்னா 5 மணிக்கு மேலே தீபம் ஏற்ற ஏற்புடைய நேரம். இல்லை சார், நான் போயிட்டு ஓரளவுக்கு நேரமாக வந்துடுவேன். ஆக்சுவலாக இன்றைக்கி இரவு ஃபுல்லாக நீங்கள் எப்போனாலும் ஏற்றலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு தட்டினை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த தட்டின் மீது ஒரு செம்பருத்தி இலையை வைத்து கொள்ளுங்கள். இப்படி ஒரு செம்பருத்தி இலையை அந்த தட்டிலே வைத்து கொண்டு அந்த செம்பருத்தி இலையின் மீது, அதாவது என்ன சொல்லணும்னா, காம்பு பகுதி இறைவனை நோக்கியும் நுனிப்பகுதி நம்மை நோக்கியும் இருக்க வேண்டும். இந்த செம்பருத்தி இலையின் மேலே ஒரு அகல் விளக்கை வைத்து கொள்ள வேண்டும். அதிலே தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கொள்ளணும். தேங்காய் எண்ணெய் தான் விநாயகருக்கு உகந்த திரவியம். ஸோ தேங்காய் எண்ணெயை ஊற்றி 2 பஞ்சு திரிகளை ஒன்றாக திரித்து அதில் போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தீபம் கிழக்கு அல்லது வடக்கு திசை பார்த்தவாறு எரிய வேண்டும். சார், விநாயகருக்கு உரிய திசை
தெற்கு திசை. ஆனால் தெற்கு திசை நோக்கி தீபம் ஏற்றக்கூடாது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அதனால் கிழக்கு அல்லது வடக்கு திசையில் தேங்காய் எண்ணெய் தீபத்தை செம்பருத்தி இலையின் மீது நீங்கள் ஏற்றுங்கள். இப்படி தீபத்தை ஏற்றிட்டு இந்த தீபம் ஒரு அரை மணி நேரம் குறைந்தது எரியட்டும். பிறகு ஒரு புஷ்பத்தை வைத்து அந்த தீபத்தை நீங்கள் அமர்த்தி விடலாம், குளிரூட்டி விடலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயில் போகிறதா நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நான் கோயிலுக்கு போயிட்டு வரேங்கன்னு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா தீபம் தானாக குளிரடையக்கூடாது. அப்படி தானாக அடைஞ்சதுன்னு சொன்னால் அது தோஷம். இல்லை சார், நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து ஏற்றேன்னா தீபத்தை ஏற்றி வச்சு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் விநாயக அகவல், விநாயகருடைய துதி ஆகியவற்றை பாராயணம் செய்து அதன் பிறகு குளிரூட்டி விட்டு நீங்கள் உறங்கச் செல்லுங்கள். சரிங்களா? இப்படி நீங்கள் இன்று இரவு சங்கடஹர சதுர்த்தி நாளில் இந்த செம்பருத்தி இலை தீபத்தை வீட்டில் ஏற்றினால் அள்ள குறையாத அளவுக்கு செல்வ செழிப்பும் ஏழ்மை நீங்கி மகா கோடீஸ்வர யோகமும் கிடைக்கும் என்பதிலே ஐயமில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். மற்றொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.